ஹலோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி vlog தான். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் தான். அண்ட் இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தேன். எனக்கு திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்துட்டு இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எங்கே போனோம்னா டிமார்ட் தான் போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு ஷாப்பிங்லாம் போயிட்டு. ஸோ அதனால் சரி ஏதாச்சும் வாங்கலாமே அப்படின்னு போனேன். அண்ட் இதெல்லாம் எதுவும் வாங்கலை, சும்மா உங்களுக்கு காட்டினேன். 99 ருபீஸ், 89 ருபீஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் எதுவும் வாங்கலை. நம்ம வந்து க்ராசரி தான் மெயினாக வந்துட்டு பார்க்க போயிருந்தோம். க்ராசரி ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்க போயிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தது. நல்லா இருந்துச்சு. நானாக இப்போதைக்கு அது வேணாம் அப்படின்னு தோணுச்சு. சும்மா இதெல்லாம் வந்துட்டு காமிச்சவங்களுக்கு. அண்ட் இது வந்து 89 99 என்னமோ 99 நினைக்கிறேன். அண்ட் நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருந்தது. ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூட 249 250 அந்த ரேஞ்ச் நினைக்கிறேன் அதெல்லாம். பட் நம்ம வாங்கலை. இதெல்லாம் நம்ம வந்துட்டு நமக்குன்னு பெர்மனண்ட் ஹவுஸ்லாம் இருந்தால் இதெல்லாம் வாங்கி நம்ம வந்து அழகு பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு அப்படியே வச்சாச்சு. பார்க்க அழகாக இருக்குது. ஸோ சில பேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்கி மிஸ்டோட ஒரு 3 நினைக்கிறேன் 3 யோகர்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்துட்டு ஸ்ட்ராபெரி, மேங்கோ, அப்புறம் ப்ளூபெரின்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 750 ருபீஸ்க்கு இந்த தோசைக்கல். நான் இந்த ஒரு மாடல் தான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் ரொம்ப நாளாக. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு பிளாக் டீ வந்து குடித்தேன். அண்ட் என்னடா ஸ்டவ்வெல்லாம் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்தேன். அதாவது இந்த வீடியோ என்றைக்கு எடுத்தனோ அன்றைக்கி தான் நான் வீட்டுக்கே வந்தேன். ஸோ நான் வந்துட்டு சொன்னேன்ல மலையாளம் எக்ஸாம் இருந்ததுன்னு, அப்போது அம்மா வீட்டில் இருந்துட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ கையோடு அதனால ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். ஸோ பால் அது எதுவுமே இல்லை வீட்டில். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பிளாக் டீ வந்து குடித்தேன். இப்போ எனக்கு ரீசெண்டாக பிளாக் டீ குடிக்கணும்னு தோணுது. பால் வந்து சேர்த்து எனக்கு இப்போ பிடிக்க மாட்டேங்குது பெருசாக. ஸோ இன்றைக்கி கூட இப்போ நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கும் நான் பிளாக் டீ தான் குடித்தேன். அது என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் சக்கரைலாம் காலி, அதுவும் வாங்கியாச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது, நிலா வாங்கினோம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வீடியோ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருப்பேன். ஏன்னா என்ன சொல்கிறோம், கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. ப்ளஸ் எனக்கு வந்து எடுக்க முடியல. சரி ஓகே, எப்படியோ வீடியோ கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது காட்டிடலாமே அப்படின்னு தான் வந்துட்டு இப்போ இந்த இது ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமானு தெரில, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான். ஸோ நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து வச்சுருக்கேன். அது எப்படின்னா நம்ம இப்படி பண்ண கூட இந்த இடம் வந்து இப்படியே கலண்டு இப்படி லூஸ் ஆகிடும். அது அப்படி தான் இருக்குது, ஏன்னு தெரில. ஸோ லூஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே கை ரொம்ப வலிக்கும் லூஸ் ஆகினே இருக்கும்போது. ஸோ அதனால் இது வாங்கினேன். அண்ட் இன்னொன்று வந்து கொலினோட இந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, இது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினேன். இது வந்து 49 ருபீஸ் இதோட ப்ரைஸ். அடுத்து அண்ட் எல்லாமே நான் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருப்பேன். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வீடியோ போட்டப்போ என்ன வாங்கினீங்கன்னு கேட்டிங்க, அதனால தான். ஸோ இது வந்து ஒரு சேமியா, நிறைய சேமியாஸ் தான் வாட்டி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் அவன் சூஸ் பண்ணது, ஏன்னா எனக்கு இது ஐடியா இல்லை. ஸோ நான் வந்து செஞ்சிருவேன், அவ்வளோதான். ஆனால் சேமியாலாம் நான் வாங்கலை, அவன் தான் வாங்கினான். இது வந்து மில்லட் சேமியா என்னன்னு போட்டிருக்கு. இது வந்து லெமன் அப்படி வெர்மிசெலின்னு போட்டிருக்கு. ஸோ லெமன் ஃப்ளேவர் வரும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டது இல்லை. இது வந்து இது நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்றது தான் நினைக்கிறேன். இந்த வீட் வெர்மிசெலி இது. அதுக்கு இது 2 இது என்னது அது, இது ரவா, சம்பா ரவா. இது 2 எடுத்துருக்குறோம். அண்டு இது வந்து நாட்டு சர்க்கரை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையுமே கிட்டத்தட்ட ஒரு சுகர் சாப்பிட்ற மாதிரி தானே, இன்னும் ஒரு 5% வந்து கம்மியாகலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம சுகர் எடுக்கிறதுக்கு நாட்டு சர்க்கரை எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ அதையும் வந்து இன்னுமே கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ இப்போதைக்கு நாங்கள் எடுத்துருக்குறோம், அவ்வளோதான்.
அடுத்து இது இந்த ஸ்க்ராட்ச் பைட்டோட இந்த 2 இது வாங்கியிருக்கேன். அடுத்து வேற என்ன வாங்கினேன்? அடுத்து இது வந்து என்னோட ஃபேவரட் இன்ஸ்டன்ட் சூப்பு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது நல்லதுக்கு இல்லை, பட் என்னைக்காச்சும் எப்பயாச்சும் வேணால் இது ஒரே ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணலாம் ஒரு டைம். பட் நான் 2 பேக்கெட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எப்பயாவது நம்மளுக்கு வாய் வந்து நம்மன்னு இருக்குது, ஸ்பைஸியாக புளிப்பாக ஏதாச்சும் நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னா, சூப் மாதிரி சாப்பிட்ணுன்னா இது எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 rupees ஒன்று. ஸோ அதனால் ஒரு 3 பீஸ் வாங்கினேன். அதுக்கடுத்து இந்த மிக்சடு பட்டாணி இருக்கும் இல்லையா, பட்டாணின்னு இல்லை, இந்த கொண்டக்கடலை அந்த மாதிரி மிக்சடாக இருக்குது, ட்ரை ஆனது. இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். குழம்புக்கு வைக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஸோ இது வந்து சும்மா நம்ம அது என்ன சொல்லுவாங்க, வேக வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த இதுக்கு வாங்கினேன். ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்கிறேன். அடுத்து இது 3 நிலா வாங்கினா நான் இந்த ரேக்குக்கு போகலை. இது வந்து இன்ஸ்டன்ட் சப்பாத்திஸ் வாங்கியிருக்கிறான். எதுக்குன்னு கேட்டால், நீ சப்பாத்தி எப்பயாவது தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். நான் இதை வாங்காத அப்படின்னு சொன்னால் கேட்கல. ஸோ இது வாங்கியிருக்கான். பட் நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி. அடுத்து மலபார் பரோட்டா. ஸோ இதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் நான் சாப்பிடுவேன். இது நல்லாயிருக்கும். இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும், அதனால தான். அடுத்து என்னோட ஃபேவரெட் வாங்கியிருக்கிறேன் 3. இது வந்து யோகர்ட், மில்கி மிஸ்டோட யோகர்ட் 19 rupees போட்டிருந்தது, அதனால 1. ஸோ நான் வந்து 3 ஃப்ளேவர் வாங்கியிருக்கிறேன். மில்கி இது என்னது, ஸ்ட்ராபெரி 1, அண்டு மேங்கோ 1, அண்ட் ப்ளூபெரி 1. செம்மையாக இருக்கும். பட் இது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. உனக்கு பிடிக்குமா? இது பிடிக்காது. இது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியலனா, ஆனால் நல்லாயிருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு ஜூஸ் வாங்கினேன், ஹெரிட்டேஜோட இந்த பிஸ்தா ஜூஸ் இருக்கும்ல, அதை அங்கேயே காலி பண்ணிட்டேன், அதனால அது காட்ட முடியல. அடுத்து 2 பன்னீர் வாங்கியிருக்கிறான். ஸோ இது ஆக்சுவலாக வீட்டிலே பண்ணலாம், ஆனால் இது buy 1 get 1 போட்டிருந்ததால அவன் வாங்கினான். 2 சேர்த்து எவ்வளோ? 99 rupees. ஸோ அப்போது ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதானே. அடுத்து ஜம்போ இது வாங்கியிருக்கிறேன். இது எங்களுக்கு அந்த ஆடு தான் ஞாபகம் வரும். அப்படியே 2 பேர் ஓடி வருவாங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மார்னிங் அப்படின்னு. ஸோ அந்த இதுதான் ஞாபகம் வந்தது. ஸோ இது வந்துட்டு இது அது என்னது, குவாலிட்டி பிராண்டோட மியூஸ்லி ஆல்மண்ட் அண்ட் ரைசின், இது 1. அண்ட் அதே இதுதான் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு. ஆக்சுவலாக இது 1 வாங்கினா 1 ஃப்ரீ. ஸோ அதனால் சரி ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல. சாப்பிட்டாலும் ஒரு 11 o'clock 11:30 ஆகுது. ஸோ எனக்கு வந்து இந்த தோசை வந்துட்டு மாவு ஐட்டம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணணும், கொஞ்ச நாளைக்கு ஆச்சும் அட்லீஸ்ட் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ட்ரெஸ்ஸே பற்ற மாட்டேங்குது. இப்போ நான் நேற்று வெயிட் பார்க்குறேன், 53 kg இருக்கிறேன். ஒரு டைமில் நான் 42ல் இருந்தேன். ஸோ 53ன்றது நான் நம்பவே முடியல. 50 இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வெயிட்டு கெயின் பண்ணும்போது 50 இருந்தேன். நான் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ இப்போ 53 இருக்கிறேன். குறைஞ்சிட்டேன். இந்த ஃபீவர் வந்த டைமில் நல்லா 54 என்னமோ இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப 52க்கு வந்துட்டேன். இப்போ 53 இருக்கிறேன். ஐ மீன் 53 மீன்ஸ் 52.75 கிராம் அந்த மாதிரி. எப்படியோ 53 தான் வச்சுக்கோங்க அது. ஸோ அதனால சரி ஓகே. இது வந்து வெயிட் கெயின்லாம் ஆகாது, ஆனால் வெயிட் லாஸ் ஆகும். எனக்கு வெயிட் லாஸ் வேணாம், எனக்கு இந்த வெயிட் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இது டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 1200 அந்த ரேஞ்சில் வரும். அண்ட் ஒரு 60-70 rupees ஜிஎஸ்டியே வந்துடுது. அண்ட் அதுக்கப்புறம் நிலாக்கு தான் பாவம். நிலா ஒன்று ஏதோ அந்த காரில் வைக்கிற பர்ஃப்யூம் என்னது அது நல்ல மர ஸ்க்ரீனை அது வாங்கியிருக்கான் போல். ஸோ அது வந்துட்டு வாங்கினேன்னு சொல்கிறான். ஆனால் நாங்கள் பில்லுலேயும் இல்லை, நானும் பார்க்கல. எடுத்து வைக்கும்போது அவன் அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணலாமா, எனக்குன்னு ஒன்று அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே. அண்ட் இந்த வாட்டி நான் வந்துட்டு தேவையில்லாதது எதுவும் வாங்கலை. அண்டு சும்மா ஃபுட்டு மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன். அண்ட்
இதுவே எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு எப்படா 4 months போயிடுது, 4 to 5 months. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் நிறைய வீடியோஸோட வரேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன இது போடுவேன்னா, ரீசெண்டாக எக்ஸாம் எழுத போயிருந்தேன் இல்லையா, அது வந்து நான் ஈஸி பிக்கப் சேனலில் தான் போடுவேன். பிகாஸ் அதெல்லாம் மலையாளம் ரிலேட்டட் எல்லாமே நான் அந்த சேனலில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அந்த சேனலில் வந்து பார்க்கலாம். நான் கம்யூனிட்டியில் இதில் போடுற லிங்க் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாவில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க வெயிட்டிங் ஃபார் யுவர் vlog அப்படின்னு, கீர்த்தி நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஸோ வேறு என்ன சொல்லணும், ஏன்னா இந்த சேனலில் எங்கடா இல்லைன்னு நினைக்க வேணாம்ல, அதுக்காக நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து அந்த வீடியோ தான் வர வாய்ப்பு. ஏன்னா நான் எடிட் பண்ணிட்டேன், வாய்ஸ் ஓவர் இன்னும் அதுக்கு கொடுக்கல. ஸோ இது வந்து டேரெக்டாக பேசுகிறதா இது டக்குன்னு அப்லோட் பண்ணிடுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவ்வளோதான். டாடா பை பை.